ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUIயோட பக் ட்ராக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் MIUI 12 அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு சில டிவைசஸில் ரீபூட்டிங் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மொபைல்லையும் ஏதாவது பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை MIUIயோட ஃபீட்பேக் ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ரெட்மி இந்தியா சப்போர்ட்னு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் போய் நீங்கள் அவங்கள்ட்ட டீட்டெயிலாக உங்களோட ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர அப்டேட்டில் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக் ஆப்பில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டோட பக் ட்ராக்கரை பற்றி பார்ப்போம். MI மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் MI 10T Pro யூசர்ஸ் ஒரு சிலருக்கு பேட்ரி இஷ்யூஸ் இருந்திருக்கு. அண்ட் அதோட ஒரு சில ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்டேபிளாக இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் MIUI 12க்கு அப்புறமா நிறைய யூசருக்கு ஹெவி பேட்ரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இருந்திருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாமே அடுத்து வர அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரெட்மி மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மி Note 8 Pro யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு சில ஆப்பில் இருந்து ரிசீவ் ஆகலைன்னு. அண்ட் ரெட்மி 6 யூசர்ஸும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மொபைல் செவரல் டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிருதுன்னு. ஆஃப்டர் MIUI 12 அப்டேட்டுக்கு அப்புறமா நிறைய மொபைல்ஸில் ஹெவி பேட்ரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்து வர அப்டேட்ஸில் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. போக்கோ மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் MIUI 12 அப்டேட்டுக்கு அப்புறமா ஹெவி பேட்ரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ F1ல் பேட்ரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது. அண்ட் அதோட அனிமேஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஷட்டர் லேக்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ கேப்சர் பண்ணுறதுலையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்து வர அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து Xiaomiயோட MI, Redmi அண்ட் POCO ஃபோன்ஸில் ஃபைண்ட் டிவைஸ் க்ளோஸ்டு அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு ரீபூட் ஆயிடுது. இந்த இஷ்யூவை கூடிய சீக்கிரம் Xiaomi டீம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா Xiaomi லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்னால அப்படிங்கிறாங்க. குறிப்பாக 12.0.5.0 அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. Xiaomi லாஸ்ட்டாக கொடுத்த அந்த அப்டேட்டில் ஒரு சில லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுனால ஒரு சில ஆப்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. குறிப்பாக ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரீபூட்டிங் இஷ்யூ இருக்குது. இந்த ப்ராப்ளமை நிறைய யூசர்ஸ் ட்விட்டர் அண்ட் அதர் சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு Xiaomiயும் அஃபீஷியலாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அடுத்த 1 வீக்குள்ளே இதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து நாங்கள் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்னு. குறிப்பாக எந்தெந்த மொபைல்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா MI 10T Pro, Redmi K20 Pro, Redmi Note 8 Pro, Redmi 9, POCO F1, POCO M2 Pro, M2, POCO X2 அண்ட் X3ல இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டெலோட குளோபல் சிஇஓவும் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் இந்தியா கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஃபோன் கிராஷஸ் ஆன் MI ஃபோன்ஸ்னு. ஏர்டெல் டீமும் Xiaomi டீமும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 வீக்குள்ளே ஒரு அப்டேட் மூலமாக இந்த இஷ்யூவை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருந்தால் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நிறைய யூசர்ஸ்க்கு இந்த ஆப்பை ஃபஸ்ட் டைம் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் ஆகலை. 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து ஃபைண்ட் டிவைஸ் க்ளோஸ்டு அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு வரும். அந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் மொபைலோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஸுக்குள்ளே மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிஸ்டம் லான்ச்சர்னு இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்சிங்கிறத டச் பண்ணிடுங்க.
இதே மாதிரி உங்கள் மொபைலில் ஃபைண்ட் டிவைஸுங்கிற ஆப் இருந்துச்சுன்னா அதோட டேட்டாவையும் கேட்சையும் கிளியர் பண்ணிடுங்க. இது மூலமாக உங்கள் மொபைலில் ஃபைண்ட் டிவைஸ் க்ளோஸ்டு அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படிங்கிற ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து வைப் டேட்டா. உங்கள் மொபைலை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது மூலமாகவும் இந்த ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளத்தையும் ஃபைண்ட் டிவைஸ் க்ளோஸ்டு அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படிங்கிற ப்ராப்ளத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு உங்கள் மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் கீயையும் பவர் கீயையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து பூட் மூடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வால்யூம் டவுன் கீயை யூஸ் பண்ணி செகண்ட் ஆப்ஷனில் வைப் டேட்டா இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மான்னு கேட்கும். வைப் டேட்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகிட்டு மொபைல் வந்து நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். இந்த சொல்யூஷன் வந்து எந்தெந்த மொபைல்ஸ்க்கெலாம் ஒர்க் ஆகும்னு கீழே ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். உங்கள் மொபைலில் யூஎஸ்பி டீபக்கிங் வந்து எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் Xiaomiயோட ADB டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பையும் மொபைலையும் டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ADB டூல் மூலமாக உங்கள் மொபைலில் இருக்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை மேனுவலாக அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன எந்த மெத்தடுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணுங்கள். பட் சர்வீஸ் சென்டர்லையும் உங்கள் மொபைலை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலோட டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகலாம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், Xiaomi வந்து கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் மூலமாக இந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் யாராவது இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெட்டரான சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.